The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் செல்வ பெருந்தகை பகீர் கிளப்பிய கடிதம். நடந்தது என்ன? விரிவான பின்னணி. பகுஜன் சமாஜின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புள்ளதால் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையை நீக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருப்பது தமிழக அரசியல் அரங்கில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. முன்னாள் காங்கிரஸ் பிரமுகரான அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவருடன் தொடர்பு படுத்தி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஜெய்சங்கர். என்ன நடந்தது? விரிவாக பார்ப்போம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் அவரது வீட்டின் முன்பு வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிந்து பொன்னை பாலு, திருவேங்கடம் உட்பட 11 பேரை அடுத்தடுத்து கைது செய்து பூந்தமல்லி சிறையில் அடைத்தனர். கைதான 11 பேரையும் 5 நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்தனர். இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுத்ததோடு முதல் தாக்குதல் நடத்தியது திருவேங்கடம் என தெரிய வந்தது. அவர் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை எடுப்பதற்காக காவல்துறை அழைத்து சென்றபோது என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் திருவேங்கடம் போலீசாரை சுட தற்காப்புக்காக அவரை சுட்டதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்தும் பல முக்கிய பிரமுகர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக இருந்த வழக்கறிஞர் அஸ்வத்தாமனை ஆகஸ்ட் 7ஆம் தேதி கைது செய்தனர். தொடர்ந்து வேலூர் சிறையில் இருந்த அவரின் தந்தை ரவுடி நாகேந்திரனும் கைது செய்யப்பட்டார். இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து தனித்தனியாகவும் இருவரையும் ஒன்றாக அமர வைத்தும் தனிப்படை போலீசார் மிக தீவிரமாக விசாரணை நடத்தினர். அதில் இனியும் ஆம்ஸ்ட்ராங்கை விட்டால் வட சென்னையில் அரசியல் செய்ய முடியாது என உணர்ந்ததால் தந்தை நாகேந்திரனிடம் கூறி ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட சொன்னேன் என அஸ்வத்தாமன் போலீசிடம் கூறியதாக செய்திகள் வெளியாகின. மறுபுறம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் அஸ்வத்தாமன். இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புள்ளதால் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையை நீக்க வேண்டும். புதிய பாரதம், புதிய தமிழகம், விசிக, பிஎஸ்பி கட்சியில் இருந்த பிறகுதான் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏன் கைது செய்யவில்லை என்று பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். காங்கிரஸ் கட்சியில் உள்ளதால் தான் அவர் கைதாகவில்லை என்று கூறுகின்றனர். அவரை கட்சியிலிருந்து நீக்கினால்தான் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் நிலைத்து நிற்கும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின், ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்து சமூக வலைதள பதிவுகளையும் கடிதத்தோடு இணைத்திருக்கிறார். இந்த விவகாரம் பேசுபொருளாகி இருக்கும் நிலையில் தன் மீது யாரோ ஒருவர் வைக்கும் குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க முடியாது என கருத்து தெரிவித்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.